எம்ஜிஆர் கட்சிக்கு வந்த சோதனை அம்மா அவர்களுக்கு வந்த சோதனை அப்படின்னே சொல்லலாம். லேடியா மோடியா அப்படின்னு கேட்டு 234லயும் சோலோவா நின்று அடிச்சு நவுத்தி வின் பண்ணி காட்டினது செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவருடைய கட்சியோடைய நிலைமை இன்னைக்கு நினைக்கும் போது மிகவும் வருத்தமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய அங்கீகாரத்தையும் காப்பாற்றி கொள்வதற்காக ஒன் பை ஒன்னா ஆல்ரெடி வந்து தென் மாவட்டத்தோட தலைவர்கள் எல்லாமே வெளியே போயிட்டாங்க. அவங்கள வெளியே துரத்தி விட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சத்தியமங்கலம், ஈரோடு, பவானி இந்த பக்கம் ஃபுல் பெல்ட் காலி. செங்கோட்டையனை வந்து அவர் வந்து வெளியே அனுப்பிட்டாரு. இந்த நிலைமையில தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்னா, செங்கோட்டையன் சொல்வது 100% உண்மை. என்ன வேணா நடந்திருக்கலாங்க. இன்னைக்கு நீங்க இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைந்து நீங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாகும் பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த முறை நீங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார முடியும். ஆட்சி அமைப்பதுங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆனா நீங்க எதிர்கட்சி தலைவராகணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவராவது ஆக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அதிமுக கட்சி தொண்டர்களே அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப நிலவிட்டு இருக்கு. அவங்களோட மனநிலையும் அப்படிதான் இருக்கு. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் எடப்பாடி அவர்களுடைய சிந்தனை தான். அவருக்கு வந்து கடவுள் அருகரனை வந்து அம்மா வந்து நைட்டு கனவுலையோ இல்லைன்னா எம்ஜிஆர் அவர்கள் கனவுல வந்து புத்திமதி சொல்லி அவர் வந்து அதிமுக வந்து ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா எதிர்கட்சி தலைவரா வருவாரு. அப்படி இல்லை அப்படின்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி 2026 அரசியலில் விழுந்து அழிந்து விடுங்கிறதா என்னுடைய கருத்து. இது வந்து பல பேர் கோபத்தை கிரியேட் பண்ணலாம். ஆனா உண்மை நிலவரம் இதுதான். தொண்டனோட மனநிலை இப்படிதான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.